ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுகன்யா. 8 months பேபி தாண்டிட்டாலே 1 day ஃபுட் ரொட்டீன் கொடுக்கறது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஒரு 1 day ரொட்டீன் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சிருங்க. ஹாஃப் ஸ்பூன் கிட்ட சோம்பு, ஜீரகம், ஒரு 3ல இருந்து 4 பல் பூண்டு, கொஞ்சமா உப்பு, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இருந்தாலும் நீங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தோசை வரவே வராது. சின்னதா ஊத்தாப்பம் மாதிரி நீங்க ஊத்திக்கலாம். இதுக்கு மேல பன்னீர் இல்லைன்னா கேரட், பீட்ரூட் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதையும் வேக வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 3 minutes கிட்ட வேக விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா தோசை தூக்கிட்டு வந்துடும். சோ எடுத்து பரட்டி போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பரட்டி போட்டுட்டு அந்த சைடு ஒரு 3 minutes கிட்ட குக் பண்ணிட்டீங்க. சூப்பரான தண்ணி ஃபில் ஆகிற மாதிரியான புரோட்டீன் தோசை ரெடி ஆயிடும். தாராளமா இதை நீங்க ஈவினிங் ஸ்நாக்காவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். நல்ல ஒரு வெயிட் கெயினும் நடக்கும். இது ரெகுலரா நீங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி. செரியனோட ரொம்ப ஃபேவரட்டான ரைஸ் இது. எக் ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஒரு ஸ்பூன் ஆயில்ல கடுகு, ஜீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒரு 2 minutes கிட்ட சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பதிலா கேரட், பீன்ஸ், பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லைட்டா மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes கிட்ட கொஞ்சமா வாட்டர் ஊத்தி குக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகுற வரைக்கும் கரண்டியால உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்க பாப்பா சாப்பிடுற அளவுக்கு சாதத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சூப்பரா ஒட்டிடும். ரொம்ப டேஸ்டான ஒரு முட்டை சாதம் இது. இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுக்கும் போது முட்டையை ஃபுல்லாவும் சாப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கட்டாயம் இந்த மெத்தட்லயும் உங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்கா வெயிட் மடமடன்னு ஏறணும்னா கண்டிப்பா இந்த ஈவினிங் ஸ்நாக்க உங்க குழந்தைக்கு வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் இங்க நேந்திரம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதுல பாதி மட்டும் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் கிட்ட அவல் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இங்க செகப்பவுல பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஒயிட் அவல் கூட எடுத்துக்கலாம். வீட்டுல அரைச்ச ராகி பவுடர் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அவல் பவுடருக்கு 1 ஸ்பூன் ராகி பவுடர் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 20 minutes கிட்ட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. அவல் பவுடர் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் அந்த 20 minutesல. அதுக்கப்புறமா குட்டி குட்டி பாலா உருட்டிக்கோங்க. இதை நீங்க 2 விதமாவும் பண்ணலாம். தோசை கல்லுல போட்டு பேன் கேக் மாதிரியும் தட்டி கொடுக்கலாம். இல்லன்னா பனியார சட்டி இருக்கு இல்லையா, சோ அதுல கொஞ்சமா நெய் போட்டு அதுலயும் நம்ம பரட்டி கொடுக்கலாம். நான் இங்க பனியார மாதிரி கொடுக்குறேன். ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு சைட் 3 minutes, இன்னொரு சைட் 3 minutes குக் பண்ணிக்கோங்க. ஃபிளேமை ஹை வச்சிட வேண்டாம். சூப்பரான அவல் ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் குழந்தைக்கு டிஃபரெண்டா கொடுக்கும் போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கட்டாயம் உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. மிளகு, கறி லீஃப், கொத்தமல்லி, கொஞ்சமா தனியா, 2 பூண்டு, முக்கியமா கொள்ளு ஒரு 7ல இருந்து 8 எடுத்திருக்கேன். ஃபீவர், கோல்டு, காஃப் எதுவா இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு தாராளமா குழந்தைங்களுக்கு கொள்ளு சேர்த்து ரசம் வச்சு கொடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகமும் எடுத்திருக்கேன். சின்ன பழுத்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes கிட்ட வேக விட்டுக்கோங்க. அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுப்பேன். தக்காளி வேக வச்சு தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணியிலே இந்த தக்காளியை நல்லா கரைச்சு எடுத்துக்க போறோம். நான் புளி இதுல ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமா எண்ணெயில நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு 2 minutes கிட்ட சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதை ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன கொதி வரவளுக்கு லைட்டா உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆப்ஷனல் தான். பிலோ 1 year இருக்க குழந்தைக்கு ஸ்ட்ரெயினர் வச்சு அந்த ரசத்தை இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் செடியனுக்கு நான் டைரக்டாவே கொடுத்துருவேன். ஃபீவர், கோல்டு, காஃப் இல்ல அப்படின்னா கொள்ளு மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா இன்கிரீடியன்ட் போட்டு வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் உங்க குழந்தைக்கு கொடுத்து எப்படி சாப்பிடுறாங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலரா சேரும். இந்த வீடியோ கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.